பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அவரது மகள் பவதாரணி உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்த நிலையில இன்று மாலை விமானம் மூலமாக இலங்கையிலிருந்து அவரது உடல் எடுத்து வரப்பட்டது. குறிப்பாக பல நாட்களாக உடல்நிலை குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில இளம் வயதிலேயே ஒரு 47 வயதிலேயே அவரது மரணமானது இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை டீநகரில் இருக்கக்கூடிய இளையராஜாவினுடைய இல்லத்தில் இன்று மாலை முதல் அவரது உடலானது பவதாரணி உடலானது வைக்கப்பட்டு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், இசையமைப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மிகவும் மனமுடைந்து மிக சோர்வுடன் காணப்படும் இளையராஜா பவதாரணி உடலில் அருகே அமர்ந்து அஞ்சலி செலுத்த வருபவர்களிடம் பேசி வருவதாக வந்திருந்த பிரபலங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனது மனைவியின் இழப்பு பெரும் துயரமாக அமைந்த நிலையில தற்பொழுது அவரது மகளின் இந்த இழப்பும் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவரது உடன் இருக்கக்கூடிய உறவினர்கள், நெருக்கமானவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில பவதாரணியினுடைய இறப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா தரப்பிலிருந்து எந்தவித அறிவிப்பும் பொதுவெளியில் வெளியிடப்படாத சூழ்நிலையில தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல இளையராஜா அவர்கள் ஒரு பழைய புகைப்படத்தை பகிர்ந்து அன்பு மகளே என்கிற வாசகத்துடன் அடங்கிய அந்த புகைப்படத்தை பதிந்திருக்கிறார். அந்த புகைப்படத்தில் இளையராஜாவின் மகள் அவர் அருகே அமர்ந்து கொண்டு இளையராஜா தனது ஹெட்போன் அணிந்திருப்பது போன்ற அந்த புகைப்படத்தை ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம், ஒரு விண்டேஜ் கிளாசிக் பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை அவர் பதிந்திருக்கிறார். இதுதான் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக அவர் தனது மகள் இழந்த பிறகு அவர் பொதுவெளியில் வெளியிடக்கூடிய முதல் பதிவாக பார்க்கப்படுகிறது. எந்தவித அதில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவுல எந்த விதமான கூடுதல் வாசகங்களோ வார்த்தைகளோ என்று தராமல் அன்பு மகளே என்கிற 2 வார்த்தையில் அவருடைய ஒட்டுமொத்த சோகத்தையும் அவர் இந்த சமூக வலைதளத்தில் கடத்தி இருக்கிறார் என்பது நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில அவரது பவதாரணியின் உடலுக்கு தொடர்ந்து பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள், இசைத்துறையினர், திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில இன்று இரவு அவரது உடல் சாலை மார்க்கமாக அவர்களின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அவரது தாய் மற்றும் அவரது மனைவி இளையராஜாவினுடைய தாய் மற்றும் மனைவி அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்தில் லோயர் கேம்ப் என்கிற பகுதியில அவரது மகளின் உடலும் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அது நாளை காலை இந்த நிகழ்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமான ஒரு தருணத்தில் பொது வெளியில ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை பகிர்ந்து ஒட்டுமொத்த அவரது ரசிகர்களையும் சோகத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய இளையராஜா தன் சோகத்தை பகிர்ந்து கொண்டார் என்பதே இதன் மூலம் நாம் பார்க்க வேண்டிய நிலையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.